இன்னைக்கு பிரியாணி வீடியோ தான் ரெடி பண்ணுறோம். என்ன புளி ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறேன்னு கேட்டேன். அதாவது சிக்கனை அடித்து சாப்பிடணும்னா புளி ட்ரெஸ் தான் போட்டு வரேன். நான் புளி ட்ரெஸ் போட்டு வந்து போய் அடி பொல எனக்கு புரியல. அங்கங்க அண்டாண்டாவை பிரியாணி செய்கிறாங்க, அவங்கெல்லாம் அமைதியாக செய்கிறாங்க. ஒரே ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வந்துட்டு அது பிரியாணி செய்யறதுக்கு நீ பண்ணுற பில்டப் என்னால் தாங்க முடியல. இன்னைக்கு வந்து செப்பு நீ கிடையாது, நானு. நான் அதை செய்யறேன். நீ செஞ்சாலே ஒரு மாதிரி தான் இருக்கும், நான் செய்யறப்ப இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வாங்க, சூப்பரா இருக்கும் பிரியாணி. வாங்க போலாமா? அப்பனே விநாயகா நல்லபடியா இது பண்ண சொன்னேன். இது வரைக்கும் நீ இப்படி தொட்டு கும்பிட்டுருக்கீங்க? இல்ல. ஓகே ரைட். சரி, இப்போ நீ என்னைக்கா ஒரு நாள் செய்யற, அதான் இந்த மாதிரி பில்டப்லாம் காட்டுறேன். நான் டெய்லி இதான் செய்யறேன். எங்க அப்பா ப்ரொஃபஷனல் செஃப். ஓகே, ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நான் ஒரு இட்லி கடை வைக்கலான்னு. இட்லி கடை 2.0 வந்து கீழே ஒன்று வச்சு அது மூலமா வந்து காசை வச்சு பெரிய ஆளாடுங்கிறேன். யூடியூப்ல காசு வர மாட்டேங்குது, அதனால தான். சரி கைஸ், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம போய் இப்போ எல்லாத்தையும் சமையல் இறங்கலாங்களா? ஃபிளாஷ்பேக். அப்பா கையில் அடிக்குது, என்னங்க இது? சரி, ஓகே ரைட். சரி, ஆரம்பிக்கலாங்களா? எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? வந்துரு. A few inches later. என்ன பண்ண, இது பண்ணணுமா? ஓகே ரைட். ரெட்டிஷ் ப்ரௌனா வதக்கு. அடுத்தபடியாக தக்காளி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அப்பா நான் நோ பண்ணதுடா. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி, தயிர், அதுக்கப்புறம் சிக்கனு. நல்லா தான் இருக்கு போட்டு. இதுல ஏதாவது கோலல் படி ஆச்சுன்னா இருக்கா மிரட்டுற சத்தம் மாதிரி நல்லா தான் இருக்கு. இது ஒண்ணு என்னால மட்டும் கெட்டு போவாது. இவங்க நான் தயிர் இப்போ இவ்வளவு போட்டு சொன்னாங்களே, இல்ல கரெக்டா தான் இருக்கும். அது எப்படி ஊத்திட்டு நல்லா தான் இருக்கு. தயிர் வாசனா இருக்கு. இது எவ்வளவு கறி, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆமா, நம்ம செஃப்பா உண்மையாவே ஏதோ சும்மா அடிச்சு விட்டு சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஊற வச்ச அரிசி தான். ஊற வச்ச அரிசி வந்து நம்ம எடுத்து போடுறோம். எவ்வளவு தண்ணி ஊத்துவேன்? 1.5 கேட்பேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். வேற வேறையா வேகாம தின்ன வேண்டியதான். அப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊத்து. எருமைக்கு பிறந்த எருமை. இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 விசிலா 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் கப்பு நடக்குது, கபான்னு சாப்பிட்றோம், டமான்னு லைவ் போறேன். வராத நீ பிரியாணி என்னாச்சு? வரும்பா. ஆனா பிரியாணி விசில் வரதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லபடியா சுட 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 ஒரு பிரியாணி. சரி, சாப்பிட்டு. நல்லாதானே இருக்கு, பரவாயில்ல. என்ன அடி பிடிக்காம கொஞ்சம் காப்பாத்திட்டேன் இந்த பிரியாணி. எப்படி வேணும் உண்மையை சொல்லணும்னா 10க்கு எத்தனை ரேட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5. நன்றி, வணக்கம், பாபாய் மக்களே, பாபாய். சரி, பாய். பழம் தொண்டா டக்குனு